அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா குரூப் தியரிலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். 7 புக்லெட் காம்போ ஆஃபரில் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன் ஃபுல் ஸ்டடி மெட்டீரியலோட. இந்த 7 புக்லெட் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ ஃபார்மேட்டில் இருக்கும். 8000 ப்ராப்ளம் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன். 10 சாப்டருக்கான கொஸ்டின் கலெக்ஷன் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே வரலாம். அந்த புக்லெட் 7 புக்லெட் நல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு அதை நான் ஒர்த்தாக ரெடி பண்ணியிருக்கேன். அதே போல் அந்த 7 புக்லெட் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ என்னுடைய கிளாஸஸ் வந்து யூடியூப்பில் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டே வருவேன். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ டெய்லி நோட் போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு ப்ராப்ளமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் கலெக்ஷனும் கவர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ரெகுலராக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கும் ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். எம்சிக்யூஸும் கொடுத்துட்டு வரேன். டெஸ்ட் பேட்சும் அவைலபிள். ஸோ வேணுன்றவங்க எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்சை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ 9384686847 இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் டீட்டெயில் ஷேர் பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம். த ஆர்டர் ஆஃப் த சைக்கிள் குரூப் ஜென்ரேட்டட் பை 1 2 3 4 5 இன் S5 என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து 5 சைக்கிள் லென்த்து. உங்களுக்கே தெரியும் லென்த் ஆஃப் த சைக்கிள் வந்து 5. அப்போ ஆர்டர் வந்து நத்திங் பட் அது உங்களுக்கு 5 தான் வரும். ஓகே, இப்போ ABCDE இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ இந்த சைக்கிளோட லென்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா LCM ஆஃப் 2, 3. இந்த 2 சைக்கிள் லென்த் 3 சைக்கிள் லென்த் என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ இன் S6ல இந்த சைக்கிளோட லென்த் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 இந்த சைக்கிளோட லென்த் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ டிஸ்டிங் சைக்கிள்ஸோட லென்த் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதனுடைய எல்சிஎம் எடுத்தால் போதும். ஓகே, ஸோ இது வந்து சிங்கிள் சைக்கிளாகவே கொடுத்துட்டாங்க. லென்த் 5 இருக்குது. அப்போ ஆர்டர் வந்து உங்களுக்கு என்னது 5. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். If H is a subgroup of G and A is an element of G இருந்து then which of the following is also subgroup of G இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ லெஃப்ட் கோ செட்டு ரைட் கோ செட்டு வந்து ஆல்வேஸ் வந்து சப்குரூப்பாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அப்போ இதுவுமே வராது, இதுவுமே வராது, இதுவுமே வராது. ஏன்னா இன்டர்செக்ஷன் வித் லெஃப்ட் கோ செட்டு, இது ரைட் கோ செட்டு. ஸோ உங்களுக்கு வந்து சப்குரூப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் எனக்கு வந்து என்னன்னா ஒரு ஒரு அச்சின் ஒரு சப்குரூப் இருந்தால் AHA இன்வர்ஸ் ஃபார் எனி எலமெண்ட் ஆஃப் G வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? ஆல்வேஸ் வந்து ஒரு சப்குரூப்பாக இருக்கும். ஆக்சுவலாக லெஃப்ட் கோ செட் எப்படி இருக்கு பாருங்களேன். HA ஈக்குவல் டு கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஸ்மால் HA H பிலாங்ஸ் டு கேபிட்டல் H. ஓகே, இதில் வந்து நம்ம ஆப்ரேஷன்ஸ் டிஃபைன் பண்ணணும். நீங்கள் வந்து ஜிக்கு சப் குரூப்பாக பார்க்குறச்ச. ஓகே, பட் இதே போல் AHன்றது என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் A இன்ட் H சச் தட் H பிலாங்ஸ் டு கேபிட்டல் H. ஸோ இது ரெண்டுமே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் கோ செட்னு சொல்லுவோம். ஓகே, பட் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சப்குரூப் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். AHA இன்வர்ஸ் வந்து ஒரு ஒன் ஆஃப் த சப்குரூப் ஆஃப் ஜியாக இருக்கும் வென்எவர் H இஸ் அ சப்குரூப்பாக இருக்கும்போது. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த குரூப் G A ஸ்கொயர் ஈக்குவல் டு E. ஸோ ஒரு குரூப்பில் எந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய ஆர்டர் வந்து 2ஆக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குரூப் G பிக் எனி எலமெண்ட் இன் G சச் தட் ஆர்டர் இஸ் 2ஆக இருக்குது. G இஸ் கால்டுனான்னு சொல்லி கேட்குறாங்க. எலிமெண்ட்ரி அப்படின்னு குரூப் கரெக்டு தான். பட் இன்னமும் கரெக்டாக இன்னும் கொஞ்சம் போகணும் அப்படின்னா அது வந்து ஒரு எலிமெண்ட்ரி அப்படின்னு குரூப் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அடுத்து த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் சிமெட்ரிக் குரூப் SN நாங்கள் கிடைக்கும் n ஃபேக்டோரியல். ஆர்டர் ஆஃப் SN n ஃபேக்டோரியல். ஸோ அதே போல் ஆர்டர் ஆஃப் AN என்ன n ஃபேக்டோரியலோட போயிட்டு நமக்கு தெரியும். இதனால ஆல்டர்னேட்டிவ் குரூப் கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஈவன் பர்முடேஷன்ஸ், இது செட் ஆஃப் ஆல் பர்முடேஷன்ஸ். ஓகே, ஸோ ஒரு பர்முடேஷன் எப்போ வந்து ஈவன் பர்முடேஷன் சொல்லுவோம், ஸோ அதை கமெண்ட் பண்ணுங்க. அதே போல் ஒரு பர்முடேஷன் எப்போ ஆட் பர்முடேஷன் சொல்லுவோம், அதையுமே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து which of the following theorem state that the finite group G order of G equal to order of N to order of G mod H. இது வந்து ஆக்சுவலாக லெக்ராஞ்சி தியரம். ஓகே, ஆர்டர் ஆஃப் G mod H எப்படி எழுதிக்கலாம்னா ஆர்டர் ஆஃப் G டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் H எழுதிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு லெக்ராஞ்சி தியரத்தோட அப்ளிகேஷன். whenever H is a subgroup of G இருந்தால் ஆர்டர் ஆஃப் G divides ஆர்டர் ஆஃப் H, ஆர்டர் ஆஃப் H divides ஆர்டர் ஆஃப் G. ஸோ இது இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் லெக்ராஞ்சி தியரம். ஸோ ரொம்ப முக்கியமான தியரம். அடுத்து which of the following is a subgroup of Z plus. ஸோ NZ எல்லாமே சப்குரூப் தான். ஸோ NZ எல்லாமே சப்குரூப் ஆஃப் Z plus தான். ஓகே, இப்போ 2Z வந்து உங்களுக்கு இது வராது. 2Z வந்து உங்களுக்கு சப்குரூப்பாக இருக்கும். அடுத்து ஏன் இது வராது கமெண்ட் பண்ணுங்க. 3Z plus 1 கமெண்ட் பண்ணிங்கன்னா 0 எலமெண்ட் வந்து செட்டுக்குள்ளே விழாது. அதே போல் 2Z plus 1 போட்டாலும் 0 எலமெண்ட் வந்து செட்டுக்குள்ளே விழாது. ஸோ 0 எலமெண்ட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு த செட் ஆர் VDயில். ஸோ Nல வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட் இல்லை, அதனால இன்வெர்ஸ் எலமெண்ட் கொடுக்க முடியாது. ஸோ அதனால அது வராது. அடுத்து பாருங்க which of the following is not a normal subgroup of S3. இந்த 2 சைக்கிள் தாங்க. ஏன்னா இந்த குரூப்போட இந்த எலமெண்டோட ஆர்டர் வந்து 2. ஆர்டர் ஆஃப்
சைக்கிள் ஜென்ரேட் பை 2 இந்த பார்த்தீங்க அப்படின்னா 1,2 பார்த்தீங்கன்னா 2. இப்போ இதனுடைய எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஐடென்டிட்டி இருக்கும். அப்புறம் 1, 2 இருக்கும். இன் S3ல. இது எப்படி இருக்கும்னா 1 goes to 2, 2 goes to 1 அப்படின்ற மாதிரி 3 goes to 3க்கே ஃபிக்ஸ் ஆயிக்கும். ஸோ இது வந்து ஒரு இந்த குரூப்போட ஆர்டர் வந்து உங்களுக்கு 2. இப்போ இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது 3 வந்துடும். இண்டெக்ஸ் ஆஃப் H and G வந்து 2 இருந்தால் நார்மல் சப் குரூப்பாக வரும். ஓகே, ஒரு குரூப் வந்து நார்மல் சப் குரூப்பாக இருந்தால் அதனோட இண்டெக்ஸ் வந்து என்னவா இருக்கும்? 2 இருக்கும். ஆர்டர் ஆஃப் G mod H வந்து 2 வரும். பட் இதனோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் G டிவைடட் பை H போட்டீங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் G டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் H பார்க்குறீங்க. ஸோ இண்டெக்ஸ் பார்க்குறச்ச உங்களுக்கு வந்து 6/2னா 3 வந்துடும். ஓகே, ஸோ அதனால அது நார்மல் சப் குரூப் கொடுக்க முடியாது. மற்றதெல்லாம் நார்மல் தான். ட்ரிவியல் இஸ் நார்மல் சப் குரூப், A3 இஸ் நார்மல் சப், S3 இஸ் இட்செல்ஃப் இஸ் எந்த ஒரு குரூப் எடுத்துக்கிட்டாலும் அந்த பேரண்ட் குரூப்பே அதுக்கு ஒரு நார்மல் சப் குரூப்பா. அடுத்து சென்டர் ஆஃப் S3 பார்க்குறீங்க இன் சிமெட்ரிக் குரூப்பில். S3ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும்? ஐடென்டிட்டி இருக்கும். 1, 2 இருக்கும். 1, 3, 2, 3, 1, 2, 3, 1, 3, 2. ஆக்சுவலாக இது என்னதுங்க? இந்த பர்முடேஷன்ஸ் மாதிரி பார்க்கணும். 1, 2, 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 goes to 2, 2 goes to 1, 3 goes to 3 ஒரு எலமெண்ட். 1, 2, 3 எடுத்து 3 goes to 1 goes to 3, 2 goes to 2, 3 goes to 1 ஒரு எலமெண்ட். அது 2, 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1, 2, 3ல 1 goes to 2, 2 goes to 3, 1 goes to 1, 2 goes to 2, 3 goes to 2 இருக்கும். ஸோ அதே போல் இந்த சைக்கிள் எழுதிக்க வேண்டியதான். இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலமெண்ட் தான். ஸோ Sn n greater than equal to 3. Sn n greater than equal to 3ல சென்டர் ஆஃப் Sn பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிவியல் தான். ஓகே, அடுத்து H இது ஆக்சுவலாக ரிப்பீட் கொஸ்டின் தான், இது வேணாம். அடுத்து பாருங்க, the quotient group G mod n z வந்து isomorphic to Zn. ஓகே, ஸோ G mod n z வந்து isomorphic to Zn. இது வந்து ஒரு ஐசோமார்பிசம். ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் திரும்ப குரூப் ஐசோமார்பிசம் வச்சு நம்ம வந்து ரிசல்ட்டை கொண்டு வருவோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். இதெல்லாம் நோட் போட்டு எழுதுங்க. ஆக்சுவலாக 10 நோட் வச்சுக்கோங்க கையில். 10 நோட் வச்சுக்கிட்டு போடுற ப்ராப்ளம் எல்லாமே நோட் போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் MCQ ஸ்டடி மெட்டீரியல் வேணால் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.